இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் நீங்க பார்த்திருப்பீங்க. AdSenseல இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தம்ப்நெயில் வச்சிருப்பேன். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமாவும் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு AdSense அக்கௌண்டோட ஒரு ஹிஸ்டரி தான் நான் பார்க்க போறோம். அண்ட் கண்டிப்பா இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் என்னோட ஒரு ஆக்சஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10, 2021. ஸோ இந்த டேட்டில் நான் ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்சஸ் அக்கௌண்ட் கூகுள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிசபிள் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம இந்த ஆக்சஸ் அக்கௌண்ட்டே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆக்சஸில் நான் ஒரு சைட் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா $174 நான் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்பீல் கூட பண்ணேன். ஸோ பட் ஆனால் இதில் பண்ணியிருக்க மிஸ்டேக் நான் தெரிஞ்சே தான் பண்ண ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்பீல் நான் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலிசி வயலேஷன் அப்பீல் ஃபார்ம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் அப்ளை பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. அதே சமயத்தில் என்னோட அந்த சைட்டுக்கு திரும்ப ஆக்சஸ் கிடைக்கல. ஸோ ஆக்சஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளையுமே ஆக்சஸ் டீம்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெயிலுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸில் இருக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் டிசபிள் ஆனாலுமே கூட லாஸ்ட் பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்போம். இந்த மாதிரி டிசபிள் ஆன அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நான் இந்த ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் காமிச்சிருப்பேன். அந்த ஆக்சன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ 2021 அக்டோபர் 10 அன்னைக்கு லாஸ்ட் பேமெண்ட். அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் டிசபிள் ஆயிடுச்சு. அண்ட் இது நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2021. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸில் கனெக்ட் பண்ணியிருந்த அந்த டொமைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆக்சஸ் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம அந்த சைட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு. அண்ட் எக்ஸ்பைரியுமே இந்த டொமைன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அகெயின் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் இந்த டொமைனில் கனெக்ட் பண்ண பிளாக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாக்கர் அப்படியே தான் நான் வச்சுருந்தேன். அதை நான் டெலீட் பண்ணவும் கிடையாது. ஜஸ்ட் டொமைன் மட்டும் எக்ஸ்பைரி ஆச்சு. ஸோ எக்ஸ்பைரி ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து திரும்ப அந்த டொமைன் நான் வாங்கினேன். ஸோ வாங்கிட்டு ஆல்ரெடி எனக்கு அந்த டொமைனுக்கு ஆல்ரெடி 2021 நான் கிரியேட் பண்ண அந்த பிளாக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாக்கரோட திரும்ப நான் கனெக்ட் பண்ணி அந்த பிளாக்கருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது என்ன சைட்டு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை. அண்ட் என்னுடைய ப்ரைவேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் அதை மென்ஷன் பண்ண கிடையாது. பட் என்ன ஆக்சன்ஸில் எப்படியெல்லாம் நடக்குது அண்ட் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான். அண்ட் உங்களில் பல பேருக்கு இந்த ஆக்சன்ஸ் அப்ரூவல் டிசபிள் கூட ஆகிருக்கலாம். ஸோ டிசபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அதே சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆக்சன்ஸ் வேறு ஒரு ஆக்சன்ஸில் நான் திரும்ப நான் அப்ளை பண்ணி எனக்கு இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துச்சு. அண்ட் ஆக்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னும் ஆட் இம்ப்ரெஷன் தரல. ஏன்னா அந்த ஆனி அட் ரிஸ்க். ஸோ இந்த கோடு இன்னும் நான் எடுத்து போடலை. ஸோ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் பெருசாக நான் இதில் திரும்ப நான் போஸ்ட்டும் போட கிடையாது. அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் போட்டுருந்தேன். அதையும் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரே ஒரு போஸ்ட் தான். மேலே March 29 இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் டொமைன் திரும்ப வாங்கி இந்த பிளாக்கரில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரே ஒரு போஸ்ட்டு தான் நான் போட்டிருந்தேன். அண்ட் May 19 அடுத்து பார்த்தீங்கன்னா May 29. ஸோ கனெக்ட் பண்ணியுமே கூட அதுக்கப்புறம் நான் ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணலை. பெருசாக இதை நான் கேர் பண்ணிக்கல. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா May மாதம் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் ஒரு 7-10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 7 டேஸ்க்கு முன்னாடி திரும்ப இந்த சைட்டுக்கு நான் ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு எனக்கு ஆக்சன்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வீடியோவில் அது என்ன சைட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இது ப்ரைவேசிக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஹைட் பண்ணி தான் வச்சுருப்பேன். பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸில் இந்த மாதிரியும் கூட உங்களுக்கு நடக்குது. உங்களில் பல பேருக்கு உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி டிசபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட அவ்வளோதான். அந்த சைட் நம்மளுக்கு அடுத்து யூஸே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. வேறு ஒரு ஆக்சஸ் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து அந்த சைட்டில் நீங்கள் போஸ்ட் போடுங்க. ஸோ திரும்பவும் உங்களுடைய சைட்டை பார்த்தீங்கன்னா புது ஆக்சன்ஸில் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டிசபிளான ஒரு ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ண சைட்டுக்கு திரும்பவும் உங்களுக்கு ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
பை சான்ஸ் வந்து உங்களுக்கும் இந்த ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.